ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு அரவுண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட். இன்னைக்கு அரவுண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி போன எபிசோடில் என்னெல்லாம் பேசணும் அப்படிங்கிறத பார்த்து நிறைய பேர் யூடியூப்பில் காமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க. அந்த காமெண்ட்ஸ் எல்லாம் படித்தேன். சில காமெண்ட்ஸ் பிடிச்ச காமெண்ட்ஸ் எல்லாம் வந்து லைக்லாம் பண்ணல, என்ஜாய் பண்ணேன். அதுக்கு ரிப்ளை கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அதாவது ரஞ்சி ட்ராஃபி ஜெயிக்கிற கேம்பெயின் வந்து அவ்வளோ நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படியே டக்குன்னு போய் ஜெயிச்சிடலாம் முடியாது. எல்லாரும் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ப்ரிப்பரேஷன்ஸ் போடுறாங்க. தமிழ்நாடுல எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் என்ன இருக்குது, ஃபர்ஸ்ட் அதாவது தமிழ்நாடுல கிளப் கிரிக்கெட் ஸ்ட்ரக்சர் என்ன இருக்குது அப்படிங்கிறது ஆஸ் அ தமிழ்நாடு கிரிக்கெட் ஃபேன் நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன மிஸ்ஸிங், என்ன நாட் மிஸ்ஸிங். ஐ திங்க் என்னோட பர்சனல் ஒப்பீனியனில் நான் அதை கொடுக்குறேன். தமிழ்நாடு வந்து they will definitely நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. ஒரு சாய் சுதர்ஷன், சாய் கிஷோர், அந்த மாதிரி இன்னும் ஒரு ஃபாஸ்ட் போலிங் ஆர்சனல் கொஞ்சம் வரணும். இன்னும் நிறைய நமக்கு அதுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரெப்ளனிஷ்மெண்ட் தேவைப்படுது. ஏன்னா ரஞ்சி ட்ராஃபியை பொறுத்த வரைக்கும் நிறைய அந்த இந்தியா ஒரு ஊரில் தாங்க ரஞ்சி ட்ராஃபி ஒரு வின்டர் ஸ்போர்ட். இப்போ ஆஸ்திரேலியாவில் எடுத்திங்கன்னா ஷெஃபீல்ட் ஷீட் கிரிக்கெட் வந்து சம்மர் ஸ்போர்ட், இங்கிலாண்டில் எடுத்துட்டிங்கன்னா கவுண்டி வந்து சம்மர் ஸ்போர்ட். இந்தியாவில் மட்டும்தான் அது ஒரு வின்டர் ஸ்போர்ட்டு. போகிற பாதி இடத்துல சும்மா குளிர் தூக்கும். எனக்கு இப்போ கூட ஞாபகம் இருக்குது, ஒரு 2008, 9, 10 அந்த மாதிரி வாகில் வந்து நாங்கள் இதில் தரம்ஷாலாவில் ஒரு மேட்ச் ஆடினோம். தரம்ஷாலாவில் மேட்ச் ஆடும்போது தரம்ஷாலா ரோட்டக்கில் செமிஃபைனல் குவார்டர் ஃபைனல் தமிழ்நாடு வர்சஸ் ஹரியானா ஆனோம். அந்த வருஷம் நம்ம வந்து செமிஃபைனலில் வந்து ஒரு பயங்கரமான சேஸ், பத்ரி சம்மன்னா காடி ஃபைனல் ஃபைனல் போயிட்டு தோற்றுவோம். அந்த மாதிரி ஏதோ ஒரு கண்டினியூஸாக ஒரு 4-5 இயர்ஸ் ஃபைனல் செமிஃபைனல் போயிருந்தோம். அப்போ ரோட்டாக்கில் என்ன ஆச்சு, ஃபஸ்ட்டு ஹரியானா ஆடி ஒரு 380 ஆட் அடிப்பாங்க, நமக்கு கொடுப்பாங்க. காலையில் திருப்பி ஆடிட்டு நமக்கு பேட்டிங் கொடுப்பாங்க, நம்ம சேஸ் பண்ணிட்டு இருப்போம். எவ்ரிடே மார்னிங் போவோம். அதாவது இதோ இங்கே இருக்கேன், கேமரா ஒருத்தர் பிடிச்சிட்டு இருக்காரு, அவர் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஆள் தெரிய மாட்டார், அவ்வளோ மிஸ்டு. மத்தியானம் 2 மணிக்கு மேலே தான் விளையாடும், அப்போ தான் மேட்ச் ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் ஃபாஸ்ட் போலிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு அந்த ஃபாஸ்ட் போலிங் எஸ்பெஷலி ஓடி வந்து லாங் ஸ்பெல்ஸ் போடுறது, கொஞ்சம் பாலை ஸ்விங் பண்ணுறது, அந்த மாதிரி ஆளுங்களை நம்ம இமீடியட்டாக தமிழ்நாடுக்கு டெஃபினட்டாக வந்தால் நம்ம ரஞ்சி ட்ராஃபி கேம்பெயின்ஸ் நல்லா முடியும். சந்தீப் வாரியர் கிடச்சிருக்காரு. பட் ஸ்டில் இன்னும் நிறைய ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வரணும், நிறைய யங்ஸ்டர்ஸ் வராங்க. பட் அவங்களுக்கு டைம் கொடுக்கணும். ஒரு டேலண்டட் யங்ஸ்டராக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்லாம் வந்து இப்போ ஒரு சாய் சுதர்ஷன் இருக்காரு அப்படின்னா அவருக்கு போயிட்டு கன்வீனியண்டாக கொடுக்கணும். அப்படியே ஒரு ஆடு மச்சி, ஒரு 25 கேம் ஆடு அப்படின்னு கொடுக்கணும். ஏன்னா அந்த மாதிரி ஃபெயிலியர்ஸ் அதெல்லாம் அப் அண்ட் டவுன்லாம் சந்திச்சு வந்தால் தான் அவங்க ஒரு சாம்பியன் கிரிக்கெட்டராக நமக்கு மேட்சஸ் ஜெயிச்சு கொடுப்பாங்க. சொல்ல முடியாது ஃபர்ஸ்ட் சீசன்லேயே அவர் பயங்கரமாக ரன் அடிச்சு ஜெயிச்சு கொடுக்கலாம், எப்படி ஒரு ரிஷப் பண்ட் டெல்லிக்கு பண்ணாரோ. ஸோ ஆல் இன் ஆல் ரிசோர்ஸஸ் இருக்குது, ஆனால் அப்படியே எடுத்தோம் கவுத்தோன்னு ஜெயிக்கிற அளவுக்கு அவ்வளோ ஈஸி இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் ஒரு க்ரூமிங் கிரவுண்டுங்க, நிறைய பிளேயர்ஸ் இன்எக்ஸ்பீரியன்ஸ்டாக வருவாங்க. ஸோ அதுக்கான அடித்தளத்தை போடணும், அதுக்கான கான்ட்ரிபியூஷனை போடணும் அப்படிங்கிறதுல எனக்கு 100% நம்பிக்கை இருக்குது. நான் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ரெக்கார்ட்ஸை தமிழ்நாடு கிரிக்கெட்டை க்ளோஸாக நீங்களாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னும் நல்லா ஃபாலோ பண்ணுங்க, இன்டெப்த்தாக ஃபாலோ பண்ணுங்க. சரி, நீங்கள் அரவுண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட்டுக்குள்ள போயிடலாம். நீங்கள் அரவுண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட்டில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது, எதுக்கு தமிழ்நாடு கிரிக்கெட்டில் ஆரம்பிச்சோன்னா போன எபிசோட ரீகேப்பு. பட் நம்ம பார்க்க போகிறது இந்தியா நியூசிலாந்து. இன்னைக்கு கொஞ்சம் கிறிஸ்பாக ஷார்ட்டாக வச்சுக்கலான்னு இருக்கேன். நமக்கு எல்லாம் தெரிஞ்சது தான், இந்த மேட்ச் வந்து ஸ்கை அவுட் ஆயிட்டாரு. பாவம் ஈஸ்டோடிக்கு வந்து ஒரு பால் அப்படி சிப் பண்ணி மிட் விக்கெட் அவுட் ஆயிட்டார். நேப்பியர் வந்து ஷார்ட் ஸ்கொயர் பவுண்டரிஸ் கேரி ஆயிடுச்சு கேட்ச் மிட் விக்கெட்டுக்கு. இந்தியா வந்து டீப் ட்ரபிள் இருந்தாங்க, சேசிங் டார்கெட் ஆஃப் 160. இன்ஃபேக்ட் நியூசிலாந்து வந்து ஒரு 30 ரன்னுக்கு அனாமத்தான் ஆல் அவுட் ஆயிட்டாங்க. நோ டைம்ல எல்லா விக்கெட்டையும் விட்டு ஆல் அவுட்டே ஆயிட்டாங்க. எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு 175, 180 போதுமானதாக இருக்குமான்னு யோசிக்கும் போது 160க்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. பேக் எண்ட்ல டெத் போலிங் வேற மாதிரி போட்டாங்க, போத் ஹர்ஷ்தீப் அண்ட் சிராஜ் வந்து அதாவது ஒரு விஷயம் கன்வே பண்ணணும்னு ஆசைப்படுறேன் நம்ம ஃபேன்ஸுக்கு. கிரிக்கெட் கன்சம்ஷன், T20 கன்சம்ஷன் நிறைய தடவை சொல்கிறேன், த வே வி கன்சியூம் இட். பாவம் ஐபிஎல்ல போகும்போது போன வருஷம் வந்து அவருக்கு விக்கெட்டே ஓடல, ரன் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. நிறைய பேரால் அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஆஸ் அ ஸ்பின் பவுலர், ஆஸ் அ பவுலர் ஆப்ரேட்டிங் இன்சைட் பவர் பிளே சொல்கிறேன். ஒரு பவுலராக உங்களுக்கு அந்த மொமெண்டம் கிடைக்கல, பால் ஸ்விங்கால ஏதாவது ஒரு பேட்ஸ்மேன் உங்களை டேக் டவுன் பண்ணிட்டாங்கன்னா இன்சைட் பவர் பிளே டெத்து அப்படின்னு போடக்கூடிய ஒரு ஃபாஸ்ட் பவுலரோட லைஃப் வந்து இன்சைட் அண்ட் ஐபிஎல் கேன் பி வெரி வெரி டிஃபிகல்ட். ஏன்னா நீங்கள் வந்து யூ வில் ஹேவ் டு ஆஃப்டர் அ பாயிண்ட் ஆஃப் டைம் டூ டேமேஜ் கண்ட்ரோல். ஓடி வந்து விக்கெட் எடுக்க ட்ரை பண்ணோம், சில சமயம் அனாதையாக ஸ்லிப் வழியாக ஒரு 4 போகும், இந்த பக்கம் ஒரு எட்ஜெத்துன்னு ஒரு 4 போகும், ஒரு 6 போகும். அவருக்கு போன ஐபிஎல் அந்த மொமெண்டம் கிடைக்கவே இல்லை. உடனே எல்லாரும் கோக்குமாக்கா இப்படி பேசுறது அப்படி பேசுறதுலாம் பண்ணுவோம். ஒரு போலர் வந்து அவர்கிட்ட அந்த ஹார்ட் இருக்குது, ஸ்கில்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டோன்னா அந்த டைம் தென் அண்ட் தேர் இப்போ நேரம் சரியா இருக்கா அப்படின்னு பார்த்து கொடுத்து, ஒரு வேளை அவருக்கு நேரம் சரியில்லைன்னா தம்பி கொஞ்சம் பின்னாடி வாப்பா, கொஞ்ச நேரம் ஒரு பிரேக் எடுத்துக்கோ, வேற யாராவது வருவாங்க, உன்னோட டைம் திருப்பி வரும் அப்படின்னு சொல்லி பண்ணி பவுலர்ஸை மேனேஜ் பண்ணணும்னு ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா T20 கிரிக்கெட் கேன் பி அ ஹார்ட் பிளேஸ் ஃபார் த பவுலர்ஸ். மேபி தெர் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. T20 கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் கூடிய சீக்கிரம் 15 மெம்பர் ஸ்குவாடை வந்து 23, 24, 25 மெம்பர் ஸ்குவாடை கூட எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா யூனிட் ரொட்டேட் பிளேயர்ஸ். ஒரு ஃபுட்பால் எப்படி ஒரு 90 மினிட் கேமோ, இது ஒரு ஷார்ட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் த கிரிக்கெட் கேம் மாதிரி ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் பார்க்குறேன். ஸோ லார்ஜர் ஸ்குவாட்ஸ், லார்ஜர் ஆப்ஷன்ஸ், இவர் தான் விளாடணும்னு இல்லாமல் அதை ரொட்டேட் பண்ணுறதுக்கான எபிலிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கலாம். அட் த சேம் டைம் இட்ஸ் ஆல்சோ மைண்ட் ஸ்விட்ச்.
சிராஜ் அதை காமிச்சிருக்காரு பியூட்டிஃபுல்லாக. ஒரு பிரேக் T20 கிரிக்கெட் கொஞ்ச நாள் விளாடல, வந்தார், அவுட் ஸ்டாண்டிங்காக போட்டார், குவிக்காக போடுறாரு, ஷோயிங் வாட் ஹீ கேன் டூ. அந்த விக்கெட் டேக்கிங் ரிதம் அந்த பேட்சில் இருக்கும்போது அதை பியூட்டிஃபுல்லாக யூஸ் பண்ணுறாரு. ஹர்ஷ்தீப் சிங் சொல்லவே வேணாம், அவர் அந்த பேட்சில் தான் இருக்கார், அதை நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி பண்ணுறாரு. நியூசிலாண்டை பியூட்டிஃபுல்லாக போல் அவுட் பண்ணோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது BI இண்டெக்ஸ், பேட்டிங் இம்பாக்ட் இண்டெக்ஸ். அதாவது அந்த பவர் பிளேக்குள்ள பேட்டிங் இம்பாக்ட், அதை தான் நம்ம இப்போ நோட்டீஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து பெரிய கன்சால்டேஷன் ஃபேஸ், அந்த மொமெண்டம் பில்டிங் ஃபேஸ், டெத் ஃபேஸ் இதெல்லாம் இல்லை. ஸோ நீ பவர் பிளே ஃபேஸை பற்றி மட்டும் பேசுகிறேன். பவர் பிளேயில் நியூசிலாந்து வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது கேன் சேஃப்லி சே போன மேட்சோட கொஞ்சம் ஸ்விங் வால்யூம் கொஞ்சம், அதாவது வந்து அது டிஸ்டன்ஸ் வந்து டிகிரியும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது இந்த மேட்ச்சு. பட் ஸ்டில் நியூசிலாந்து டிண்ட் ஒரு ராலக்கிங் ஸ்டார்ட்டுக்குலாம் வரல. டெவான் கான்வே ஒரு 3 ஓவர் எடுத்தார். இந்த பேக் எண்டு 3 ஓவரில் தான் மேக்கப் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 14 பால்ஸ் தாங்க அந்த இன்டென்ட் இருந்தது. பேட்டிங் இம்பாக்ட் இண்டெக்ஸில் 14 பால்ஸ் தான் நியூசிலாந்து கிட்ட இருந்தது. அந்த கான்ட்ரரி இந்தியா வந்து 20 வச்சாங்க பேட்டிங் இம்பாக்ட் இண்டெக்ஸ் இந்த மேட்ச்சில். அதுதான் டிஃபரன்ஸு. 6 ஓவர்ஸில் 46 for 2 நியூசிலாண்டு, இந்தியா 6 ஓவர்ஸ் 58 for 3. ஒரு விக்கெட் எக்ஸ்ட்ரா போச்சு, இருந்தாலும் 12 ரன் எக்ஸ்ட்ரா அடிச்சாங்க. பிரசன்னா எல்லாரா சொல்கிற மாதிரி எப்போதுமே நம்ம ஷோலியே சொல்லுவார் அடிக்கடி, விக்கெட் ஒன்று போச்சா 12-13 ரன் எக்கிடுப்பா அப்படின்னு. அந்த மாதிரி இந்தியா எக்கிட்டாங்க. இதில் ஒரு அவுட் ஸ்டாண்டிங் விஷயம் என்னன்னா, மழை வரும் தெரிஞ்சு ஆடினாங்களா இல்லையான்னு தெரியல, பட் ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்தது. அண்ட் அதனால தான் மேட்ச் டை ஆகி நம்ம வந்து இந்த சீரீஸே வின் பண்ண முடிஞ்சது. இந்தியா வந்து 3 ஓவர்ஸில் 23 for 3 ஆகிட்டாங்க. வரிசையாக தடதடன் விக்கெட் வந்துச்சு. என்னதான் ரிஷப் பண்ணிட்டு வந்து ஒரு நல்ல இன்டென்ட் இனிஷியலாக வந்து சூப்பராக எடுத்துகிட்டு போனாலும் 3 விக்கெட் வந்துச்சு. அப்போ என்ன பண்ணோம், வந்து அப்படியே கன்சல்டேட் பண்ணி எடுத்துகிட்டு போய் 160 கடைசியில் அடிக்கணும் அப்படிங்கிற அந்த மோட்டோ இல்லாமல் ஹார்திக் பாண்டியா குஜராத் டைட்டன்ஸ்க்கு என்ன பண்ணாரோ IPL அதை பண்ணார். கேம் அவுட் வித் ஆல் கன்ஸ் பிளேசிங், வரண்டா போறண்டா அப்படின்னு காமிச்சு அடுத்த 3 ஓவரில் 35க்கு நோ லாஸுங்க. இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் 3 ஓவரில் பேட்டிங் இம்பாக்ட் இண்டெக்ஸில் நியூசிலாண்டோட அந்த 14வது எட்டுவோமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஒரு 6ஓ 7ஓ அந்த மாதிரி தான் இருந்தோம். அடுத்த 3 ஓவரில் எல்லா பாலும் இன்டென்ட் காமிச்சாங்க. ஸோ 20க்கு அதை எடுத்துன்னு போய் கேமையும் டை பண்ணி, தட் வாஸ் த ஒன்லி ரீசன் த மேட்ச் காட் டைடு. இன்ஃபேக்ட் அந்த ஒரு லாஸ்ட் பாலில் மிஸ்ஃபீல்டு பண்ணி அந்த ஒரு ரன்னை குறைச்சிருந்தா நியூசிலாந்து ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்னு எங்கேயோ பார்த்தேன். பட் இதெல்லாம் தெரியுமா, மழை வரப்போகுதுன்னு ட்ரை தான் பண்ணுவாங்க, யாரும் மிஸ்ஃபீல்ட் பண்ண மாட்டாங்க. அதை கூட காமெண்ட்ஸில் பார்த்தேன். ஸோ இந்த பேட்டிங் இம்பாக்ட் இண்டெக்ஸ் இந்த மேட்சை டெஃபினட்டாக இம்பாக்ட் பண்ணிச்சு, இந்த சீரீஸையும் இம்பாக்ட் பண்ணிச்சு. இந்த இம்பாக்ட் இண்டெக்ஸை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே வருவோம். என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேட்டார், ஏங்க இந்த பேட்டிங் இம்பாக்ட் இண்டெக்ஸ்ன்னு சொல்றீங்க, அடிக்க பார்த்து பீட்டன் ஆகி இல்லை மொக்க தட்டி சைடில் பட்டு போயிடுச்சு, இதெல்லாம் கணக்கு கிடையாதுங்க, 4ஓ 6ஓ அடிக்கணும் அப்படின்னாரு. T20 ரொம்ப ஒரு வாலடைல் ஸ்போர்ட். அதில் வந்து அவுட்கம் பேஸ்டாலாம் நீங்கள் பண்ண முடியாது. 2 பேர், உதாரணத்துக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த பக்கம் நான் அடிக்க பார்க்குறேன், அந்த பக்கம் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஆடுறாரு, அவர் வந்து அப்படி நிறுத்தி நிதானமாக ஆடிட்டு இருக்காருன்னா போலருக்கு என்ன தோணும், இவன் துத்துவாண்டா, அவன் நிறுத்துவாண்டா, நம்ம ஓடி வந்து போடலாம் அப்படின்னு ஒரு விக்கெட்டே கூட விழுந்துடும் அந்த டைமில். வேற 2 பேரும் டேய் இவன் விட்டாலும் அவன் அடிப்பான்டா அப்படின்னு இருந்தா மேலே கரெக்டாக விழுற பால் கொஞ்சம் பின்னாடி விழும், கொஞ்சம் மேலே விழும். அதுதான் போலர் மேடம் போடுற ப்ரெஷர். அதுதான் பேட்டிங் இம்பாக்ட் இண்டெக்ஸ் பண்ணுங்கிறதுல எனக்கு எந்த விதமான இதுவுமே சந்தேகமே இல்லை. ஸோ இது பண்ணும், அதை நம்ம கன்சிஸ்டண்ட்டாக வாட்ச் பண்ணி என்ன த்ரோ பண்ணுது நம்பர்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதான் ஃபர்ஸ்ட் செக்மெண்ட். செகண்ட் செக்மெண்ட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் வருது. ரூட் தலை ஜோ ரூட் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்க்கலாம். சரி, ரூட் தலை என்ன சொல்லியிருக்காரு, ஜோசப் ரூட் இங்கிலாண்டோட ஒரு ஸ்டார் டெஸ்ட் பேட்ஸ்மேன். ஒயிட் பால் கிரிக்கெட்டில் 1 டேலையும் சூப்பராக ரன் அடிக்கிற பேட்ஸ்மேன். அவங்களோட அதாவது T20 டேவிட் மலான் எப்படியோ அந்த மாதிரி 1 டேல ஜோ ரூட் அவங்களுக்கு அதை அப்படி கிளீனாக ஆடி கொடுப்பாரு. அது எப்படின்னா இந்த ஹேண்ட் ஷேக் சிக்னல்னு சொல்லுவாங்க, இன்ஜினியரிங் படித்தவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். அதாவது ஒரு இப்போ நம்மளாம் ஃபோன் பேசினே போவோம், பேசும்போது ஒரு டவர்லேருந்து இன்னொரு டவருக்கு அந்த டவர் ஹேண்ட் ஷேக் பண்ணி கொடுத்துருமா, அதுதான் நான் படித்தது. அந்த மாதிரி ஜோ ரூட் என்ன பண்ணுவார், முதல்ல போய் அடின்னு அடிக்கிற நம்ம ஜேசன் ராய் இவங்கெல்லாம் இருக்காங்க, பட்லர் கூட ஓப்பன் பண்ணுறாரான்னு தெரியல, அவர் சம்டைம்ஸ் மேலே கீழே ஆடி இருக்காரு. அவங்க அடித்து முடித்தோடனே இவர் உள்ளே போயிட்டு வரும் முன் காப்போம் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனைகள்லாம் வராமல் அப்படியே தவிர்த்து அவரும் கொஞ்சம் நல்லா பாசிட்டிவாக 100 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடுறாரு. அவரும் 90லேருந்து 100க்குள்ளே ஆடுறாரு. ஆடிட்டு பின்னாடி ஃபினிஷர்ஸுக்கு கொடுத்துறாரு, ஹேண்ட் ஓவர் பண்ணி பாரு என் வேலையை நான் பண்ணிட்டே இருக்கேன், நான் ஒரு பக்கம் பார்த்துக்கிறேன், ஒரு பக்கம் விக்கெட் விடாமல் பார்த்துக்கிறேன், அடிங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் ஜோ ரூட் ப்ளே பண்ணுறாரு. இப்போ அவர் என்ன சொல்லிட்டாரு, இன்ஃபேக்ட் நான் கிங்ஸ் 11 கேப்டனாக இருக்கிற காலத்துலேருந்து யோசிச்சிருக்கேன், ஜோ ரூட் ஆக்ஷனில் வந்தால் எடுத்துணும்யா ஒரு மாதிரி அப்படியே ஆஸ்பின் போடுவார், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சிருக்கேன். அவர் எவ்ரி டைம் என்ன பண்ணுவார், இங்கிலாந்துக்கு தான் என்னோட உயிரை கொடுக்கலான் இருக்கேன், டெஸ்ட் கிரிக்கெட் தான் என்னோட உயிர் மூச்சு, அதுதான் என் நாடியில் துடிக்குது, அதனால நான் IPL விளையாட வரல அப்படின்னு சொல்லி எல்லாத்துலேயும் சொல்லிடுவார். அது வந்து வருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல, பட் அதுதான் அவங்க யூஸ்வலாக எடுக்கிற முடிவு. ஏன்னா டெஸ்ட் கிரிக்கெட் வந்து ஆஸ்திரேலியா இங்கிலாந்துலலாம் வந்து அவங்களோட சென்ட்ரல் கான்ட்ராக்ட் மணி வந்து ஆல்மோஸ்ட் ஆஸ் ஈக்குவலண்ட் அஸ் கெட்டிங் அன் IPL கான்ட்ராக்ட். இன்ஃபேக்ட் சில பேர் கவுண்டி கான்ட்ராக்ட்ஸும் ஆஸ் மச் இருக்கும், அதை தாண்டி வந்தால் தான் நாங்கள் வருவோன்னே நிறையா இங்கிலீஷ் பிளேயர்ஸ் சொல்லுவாங்க. ஆப்ஷனில் அதோட ஜாஸ்தி பைசா வந்தால் தான் வருவோம், ஏன்னா நாங்கள் இவங்களுக்கு கொடுக்கணும், கவுண்டிக்கு வி ஹேவ் டு பே பேக் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளாஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த தடவை ஜோ ரூட் என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த தடவை IPLக்கு வரேன்,
அது என்ன தான் அங்கே நடக்குதுன்னு நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா ஐபிஎல் என் கூட வரவங்க எல்லாரும் சொல்கிறாங்க, ஹேல் சொல்கிறாரு, பில்லிங் சொல்கிறாரு, எல்லாரும் சொல்கிறாங்க, பட்லர்லாம் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு ஐபிஎல் மாதிரி வராது அப்படின்னு சொல்கிறாரு, நானும் வந்து பார்க்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னதும் ஆஹா ஜோ ரூட் வராரு அப்படின்னு எல்லாரும் பார்க்கும்போது அதை முடிக்கும் போதே ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியாவில் 2023 வேர்ல்டு கப் நடக்க போது, அங்கே வந்து நான் ஐபிஎல் டீம்ஸோடு இருந்து அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக கேஜ் பண்ணி அந்த நேக்கெல்லாம் தெரிஞ்சுட்டு அந்த கம்பசூத்திரத்தை கண்டுபிடிச்சி வந்து நெக்ஸ்ட் இயர் அதே ஊரில் வேர்ல்டு கப்பை ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. இதுக்கு வந்து நிறைய பேர் நம்ம மக்கள்லாம் வந்து அவர் அந்த மாதிரி வராருன்னா சேர்க்கக்கூடாதுங்க, கோ பேக் ரூட் அந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க. இட்ஸ் அ ப்ரொஃபஷனல் வேர்ல்டு ஆக்சுவலாக. இது ஓப்பன்ஸ் அ கம்ப்ளீட்லி நியூ டிபேட். இல்லை என்ன டிபேட் அப்படின்னு நீங்களாம் யோசிக்கலாம். இப்போ வந்து ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச T20 வேர்ல்டு கப்பில் இங்கிலாந்து பிளேயர்ஸ் சாம் கரன், அவரோட பிரதர் டாம் கரன், அவங்க அப்பா கெவின் கரன், அதுக்கப்புறமா வந்து ஜாஸ் பட்லர், அலெக்ஸ் ஹேல்ஸ், ஃபில் சால்ட், கிறிஸ் சோக்ஸ் ஆடின மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை, மோயின் அலியும் அவ்வளோ ஆடின மாதிரி ஞாபகம் இல்லை, வேறு யார், கிறிஸ் ஜார்டன், இன்ஃபேக்ட் ஜாஃப்ரா ஆச்சர் இந்த தடவை வரல. இந்த மாதிரி பல பிளேயர்ஸ், ஏன் ஆதில் ரஷீதே ஆடி இருக்காரு. இந்த மாதிரி பல பிளேயர்ஸ் பிக் பேஷில் பழந்தின்னு கொட்டப்பட்டவங்க. இன்ஃபேக்ட் ஃபில் சால்ட் வந்து நான் போயிட்டு பார்த்தேன், அந்த அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸில் சைட்லலாம் பவுண்டரி ஷார்ட்டாக இருக்கும், அவங்களுக்கு தெரியும் நேக்காக இந்த பக்கம் அடிக்காமல் இந்த பக்கம் வலிச்சு விடுறா, 2 பக்கம் ஸ்கொயர் பவுண்டரிஸ் அப்படிங்கிற அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து T20 வேர்ல்டு கப்பில் அந்த ஊரில் ஆடின எக்ஸ்பீரியன்ஸ், அந்த கிரவுண்டில் ஆடின எக்ஸ்பீரியன்ஸ் 4க்கு வந்தது. அது உங்களுக்கு பார்த்தா தெரியாதா அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. 1000 இருந்தாலும் பீன் தேர், டன் இட், எக்ஸ்பீரியன்சிங் இட் இஸ் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பால் கேம். ரீசெண்டாக அந்த கிரவுண்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அவங்களுக்கு கிடச்சது பிக் பேஷ் மூலமாக. அது ஒரு இன்வேல்யூபிள் எக்ஸ்பீரியன்ஸ். இதே மாதிரி எல்லா கண்ட்ரிலையும் போய் ஆடணுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து இன்ஃபேக்ட் ட்ராவல் பையே அந்த மேட்ச் முடித்தோடனே ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் கேட்டாங்க. மேட்ச் முடித்தோடனே ஒரு ரியாக்ஷனாக ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் கேட்டால் யாராலையுமே வந்து ஐ மீன் இட்ஸ் அ வெரி அன்ஃபேர் கொஸ்டின் டு அ கோச் ஆஃப் அ கிரிக்கெட் டீம். ஸோ அவரால் அதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? ஸோ அவர் இன்ஃபேக்ட் அதுக்கு ஒரு நல்ல பதில் சொன்னார், எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவர் என்ன சொன்னார்னா, இந்தியன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சிஸ்டம், நீங்கள் வந்து இந்தியன் பிளேயர்ஸ்லாம் போய் இந்த மாதிரி லீக்ஸில் ஆடணும்னு சொல்லிட்டா இந்தியன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சிஸ்டம் செதஞ்சு போயிடாதா அப்படின்னா, இப்போ நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்தியன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சிஸ்டம் பொதுவாக வந்து ஒரு ஆகஸ்ட் செப்டம்பர் முடிவுலேருந்து ஆரம்பிக்கும். விஜய் ஹசாரே அண்டர் 25, சையத் முஷ்டாக் அலி அண்டர் 19, இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட், சாரி ரஞ்சி ட்ராஃபி, துலீப் ட்ராஃபி, சேலஞ்சர் ட்ராஃபி, இது மாதிரி ட்ராஃபி போயினே இருக்கும். அப்புறம் ரஞ்சி ட்ராஃபி ஃபைனல் கிட்டத்தட்ட மார்ச் ஆகிடும். முடிஞ்ச உடனே ஐபிஎல்குள்ளே நம்ம குதிச்சிருவோம். இது நம்ம விளையாடலைன்னா நம்மளோட சாம்பிள் சைஸ் ஆஃப் பிளேயர்ஸும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு XYZ பிளேயர் வந்து, சார் நான் சிபிஎல் போகிறேன், சார் நான் சவுத் ஆஃப்ரிக்கா போயிட்டு வரேன், சார் நான் இங்கே போயிட்டு வரேன் அப்படின்னு போனால் அதோட வேல்யூ கொஞ்சம் குறைஞ்சிருமோ, நம்மளோட கிரிக்கெட் டவுன் ஆகிடுமோ அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணி சொல்லியிருந்தார். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் டிபேட்டபிள் டாபிக். ஆல்வேஸ் வந்து இன்ஃபேக்ட் எக்கச்சக்க பிளேயர்ஸ் இந்தியாவுக்கு வந்து நாங்கள் பெட்டர் பிளேயர்ஸாக போயிருக்கோம் அப்படின்னு அவங்களே அவங்க ஊரில் போய் சொல்லி ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் விட்டு நானே பார்த்துருக்கேன். அவங்க ஃப்ரீலான்சர்ஸாக வந்து விளாட்றாங்க, ஏகப்பட்ட கண்ட்ரிலேருந்து ஏகப்பட்ட பிளேயர்ஸ். இட்ஸ் கோயிங் டு பி அ கன்சிஸ்டன்ட் டிபேட் அண்ட் வெரி டிபேட்டபிள் டாபிக். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் சிஸ்டமை எவ்வளோ தூரம் பாதுகாக்கணும், எத்தனை பேர் போய் விளாடணும், இதெல்லாம் நடக்கணுமா நடக்கக்கூடாதுங்கிறத காமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போடுங்க. ஏன்னா இது வந்து எடுத்தோம் கவுத்தோம்லாம் முடிவு எடுக்க முடியாது. நானும் வந்து இதுதான் முடிவு அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. ஸோ ஓப்பனடாக விடுறேன். கமல் எப்படி பிக் பாஸில் சொல்லுவாரோ, நான் உங்களை யாரையும் இது திட்டலை, உங்களை யாரையும் நான் தப்பாக சொல்ல, கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி நான் வெறுமனே அதை ஓப்பனடாக விடுறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை பார்த்துட்டு அதுக்கு ஏதாவது எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக, நீங்கள் எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லுவீங்க, எல்லாரும் பயங்கர ஹியூமர் கலந்து பேசுகிறீங்க, சொல்லும் போது அதுலேருந்து எனக்கு ஏதாவது தாட்ஸ் இருந்துச்சுன்னா நான் சொல்கிறேன். இது இப்போதைக்கு எக்ஸிஸ்டிங் சுச்சுவேஷன் இதுதான். ஜோ ரூட் வரேன்ருக்காரு, என்னங்க வரலாமா வேணாமா, கோ பேக் ரூட்டா, இல்லை கம் ப்ளீஸ் கம் ரூட், அதித்தி தேவோ பவா, வாங்க நாங்கள் எங்கள் கெஸ்ட்டெல்லாம் பயங்கரமாக மதிப்போமா அப்படிங்கிறது காமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஏன்னா அவர் வரேங்கிறார், நம்ம தான் சேர்த்துக்கணும். ஒரு லெஜெண்டரி கிரிக்கெட்டர், ஃபேப் 4ல் இருக்கார். டெஃபினட்டாக ஃபேப் 4ல் வில்லியம்சன் ஆட்டார், ஸ்மித் ஆட்டார், விராட் கோலி, இவங்கெல்லாம் ஐபிஎல் ஆட்டாங்க. இருக்கிற ஒரே ஆள் இவர் தான். கொஞ்சம் ஆஸ்பின் வேறு டீசெண்டாக போடுறாரு, T20 கிரிக்கெட்டுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருப்பார். ஏதாவது ஒரு டீம், நல்ல டீமுக்கு அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றியும் சொல்லுங்கள். ஓகே, அடுத்த செக்மெண்ட்குள்ளே போக வேண்டிய நேரம் வந்துச்சு. சரி, அப்புறம் அடுத்த செக்மெண்ட் வந்து T20 வேர்ல்ட் கப் 2024. இன்ஃபேக்ட் நம்ம கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் அதை பற்றி இந்தியா இவர் தான் கேப்டனாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. அதை பார்த்தேன். அது யாரும் நீங்களே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் எப்படி சொல்கிறது, என் வாயால் என் டீம்மேட்ஸை பற்றி நான் எப்படி சொல்கிறது. ஸோ நீங்களே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. T20 வேர்ல்ட் கப் 2024 பற்றி ICC என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த தடவை வேர்ல்டு கப்பு ஒரு இடத்துல பால் ஸ்விங் ஆச்சு, ஒரு இடத்துல ஒன்றும் நடக்கல, திடீர்னு மழையில் போச்சு, என்ன நடக்குதுன்னு சில இடத்துலலாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. நிறைய பேர் எனக்கு கூட மெசேஜ் அனுப்பிச்சாங்க, இதெல்லாம் வந்து மேட்ச் நடக்குதுன்னு தெரிஞ்சால் பக்கத்து கிரௌண்டில் நடத்த முடியாதா, இந்த கிரௌண்டில் போக முடியாதா, வேற ஊரில் நடத்த முடியாதா, ஒரு 2 நாள் கழிச்சு நடத்தினா என்ன அப்படின்னு நம்மலாம் நிறைய பேர் கேட்டாங்க.
ஐசிசி எல்லாத்தையும் கேட்டிருக்காங்க. இட்ஸ் நாட் ஈஸி. ஃப்ளைட்டை புக் பண்ணணும், ஹோட்டலில் போடணும், மேட்சை நடத்தணும், கிரவுண்டுக்கு ரெண்ட் கொடுக்கணும். எஸ், ஐசிசியாகவே இருந்தாலும் அந்த ஊருக்கு கிரவுண்டுக்கு காசு கொடுக்கணும்ல மேட்ச் ஆடுறதுக்கு. ஸோ இட்ஸ் நாட் ஈஸி. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஐசிசி என்ன பண்ணுறாங்கன்னா 2020 கேம் யார் வேணால் ஆன் அ டே ஜெயிக்கலாம். அப்செட்ஸ் கேன் ஹேப்பன். ஸோ இப்போ சவுத் ஆஃப்ரிக்காவே நாக் அவுட் ஆனாங்க. அயர்லாந்து ஒரு மேட்ச் இங்கிலாண்டை வந்து பியூட்டிஃபுல்லாக இது பண்ணாங்க. மழை வந்து டக்வர்த் லூயிஸ்ல அவங்க ஜெயிச்சாங்க. அயர்லாந்து வண்டர்ஃபுல் கிரிக்கெட் ஆனாங்க மைண்ட் யூ. நெதர்லாந்து சூப்பராக விளாண்டாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா they knocked them out of the World Cup. ஸோ இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது anybody can have a bad day, any good team, other team can have a good day and somebody can get knocked out. ஸோ அது விதமாக 2024 T20 வேர்ல்ட் கப் ஃபார்மேட்டை மாத்திரம் அப்படின்னு மாற்றிட்டாங்க. எப்படி மாற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முன்னாடியே நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். if I'm not wrong, வெஸ்ட் இண்டீஸில் இந்த மாதிரி ஒரு தடவை அட்டம் பண்ணாங்க 2009 நினைக்கிறேன். T20 is a very volatile format அப்படின்னு சொல்லி ஒரு தடவை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. எப்படின்னா அந்த இடத்துல ஐம் நாட் ஷுர் 4 குரூப்பா 5 டீமா பிரிச்சாங்களாங்கிறது மட்டும் தெரியல. பட் சூப்பர் 8 ஃபார்மேட் இருந்தது. 2007 50 ஓவர் வேர்ல்ட் கப்ல சூப்பர் 8 ஃபார்மேட் இருந்தது. எஸ், சூப்பர் 8 இஸ் பேக். ஆனால் 2007 50 ஓவர் வேர்ல்ட் கப்ல இந்தியா காட் நாக்ட் அவுட் இந்த சூப்பர் 8 ஃபார்மேட் இருந்தபோது. பட் அது எப்படின்னா நீங்க குரூப் ஸ்டேஜ்லேருந்து பாயிண்ட்டை கேரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ, அதாவது வந்து நீங்க ஒரு மெயின் மெம்பர் டீம் அடிச்சிங்கன்னா அந்த பாயிண்ட்ஸை நீங்க சூப்பர் 8 கேரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு வியர்டான ரூல் இருந்தது. அது இதில் இல்லை, இருக்கக்கூடாதுன்னு நான் நம்புறேன். பார்க்கலாம், பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அண்ட் இதில் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா 4 குரூப்பாக பிரிச்சிருவோம். 5 டீமு. எல்லா டீமுக்கும் 4 மேட்ச் கிடைக்கும் குரூப் ஸ்டேஜில். நீங்கள் அந்த குரூப்பை ஜெயிச்ச உடனே சூப்பர் 8, அதாவது வந்து மொத்தமாக 4 குரூப் இருக்கு இல்லையா, 20 டீம் இருக்கும். அந்த 20 டீம்லேருந்து வந்து நீங்கள் 8 டீம், டாப் 8 டீம்ஸ் பேஸ்ட், அதாவது எல்லா குரூப்லேருந்து 2 டீம் வரும். ஸோ சூப்பர் 8 வந்துடும். அந்த வர குரூப்பை 2ஆக பிரிச்சிருவாங்க. சூப்பர் 8 டீமை 4 பிரித்து திருப்பி நீங்கள் விளையாடுங்கப்பா 3 கேம். ஹை குவாலிட்டி கிரிக்கெட் வில் கீப் கெட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஈச் அதர் கேன் பீட் ஈச் அதர். அது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அந்த குரூப்லேருந்து 2 டீம் குவாலிஃபை, செமிஃபைனல், ஃபைனல். இட் லுக்ஸ் லைக் எ ரீசனபிளி ஃபேர் சான்ஸ். என்னதான் இருந்தாலும் ஒரு ஃபேனாவோ இல்லை ஒரு கிரிக்கெட் லவராவோ நான் கூட என்ன நினச்சேன்னா 8 டீம் போட்டு 8 டீமுக்கும் ஆளுக்கு ஒரு மேட்ச் கொடுத்தா இன்னும் நல்லா இருக்குமே. எல்லா டீமும் எல்லாரோடையும் ஆடி ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும், பாக்ஸ் ஆஃபீஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். பட் அது இல்லை. பட் டெஃபினெட்லி this change is better than what already existed. So 2 குரூப்பாக பிரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் செமிஃபைனல், ஃபைனல். ஆன் தட் நோட் இன்னொரு விஷயம் கூட ட்ரெண்டிங்காலாம் இல்லை, பட் நிறைய பேர் பேசப்படுற விஷயம் வந்து நம்ம சேட்டா சஞ்சு சாம்சன் வந்து விளாடல. எப்போவுமே சஞ்சு சாம்சன் அவருக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு அவர் விளாடலன்னா ஆப்வியஸாக ட்ரெண்ட் ஆவார் அப்படிங்கிற மாதிரி நிறைய இது பண்ணிச்சு. பட் எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா சஞ்சுக்கு டெஃபினட்டாக ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும். இன்ஃபேக்ட் நானே சொல்லியிருந்தேன் சஞ்சு வந்து அவர் விளையாடுறத பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். அவர் சூப்பராக ஆடுறாரு, நல்ல ஃபார்மில் இருக்காரு, வெரி எக்ஸைட்டிங் பிளேயர். எனக்கு நல்லா தெரியும் நம்ம சேட்டனாச்சே அப்படின்னு வந்து கரெக்டாக நினச்சேன். பட் அவங்க காம்பினேஷன் ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த காம்பினேஷனில் ஆஸ் ஆஃப் நவ் எங்களால் நுழைக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஹார்திக் பாண்டியா ஃபீல் பண்ணி ஒரு ஸ்குவாட் விளையாடிருக்காரு. அவரை கூட கேள்வி கேட்டாங்க இந்த சீரிஸ் முடிஞ்சோடனே, சஞ்சு விளையாடல அப்படின்னு யாரோ கேள்வி கேட்டாங்க. அது எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஹார்திக் வந்து நம்ம தலை ஸ்டைலில் தான் 7 நம்பர் போட்டு 7ஆம் நம்பர் போட்டு தலை இருக்காரு. அவர் தலை ஸ்டைலில் சொன்னார், அதாவது என்னோட ரூம் கதவு எப்போவுமே திறந்திருக்கும், எந்த பிளேயர் வேணாலும் வந்து என்கிட்ட பேசலாம், அவர் பேசும்போது நானும் பேசுவேன், அதுக்கு ஏற்ற பதில் கொடுப்பேன். அவர் விளையாடலைங்கிறது வருத்தமான விஷயம் தான். அவர் விளையாடினா ரொம்ப நல்லா இருக்கும், ஒரு நல்ல பிளேயர் நான் நம்புறேன், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், அதான் என் டீமுக்கு வேணும் அப்படின்னு மனசில் இப்படி கை வச்சுட்டு பேசிட்டாரு. அவர் சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. இன்ஃபேக்ட் தலை ஸ்டைலில் அப்படியே சொன்னாரா, தலையை பார்த்து சொன்னாரா, ஏன்னா தலையும் ஹார்திக்கும் வந்து பயங்கர க்ளோஸ், அவங்களும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அவர்கிட்டேருந்து டெஃபினட் அவர் சொன்னார் கூட, நான் தலைகிட்டேருந்து நிறைய ஸ்டைல் இன்வைட் பண்ணியிருக்கேன்னு. அந்த இன்வைட் பண்ண ஸ்டைலில் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சூப்பராக வந்து இது ஒரு ட்ரிக்கியான கேள்வி, அது நல்ல கேள்வி, ட்ரெண்டிங் கேள்வி, அதை பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணார். ஸோ குடோஸ் டு ஹார்திக் அண்ட் வெரி வெல் டன் டு ஹார்திக் ஆல்சோ ஆன் வினிங் இஸ் சீரிஸ் அகேன்ஸ்ட் நியூசிலாந்து. ஸோ தட்ஸ் அ ரேப் ஆன் டுடேஸ் எபிசோட் ஆஃப் அரௌண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட். நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன் காமெண்ட் செக்ஷனில் விடுங்கன்னு, எஸ்பெஷலி அந்த செகண்ட் செக்மெண்ட் ஐபிஎல் ரூட்டு தலை கம்பேக்கா இல்லை கோபேக்கா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லலாம். அதே சமயத்தில் என்ன நினைக்கிறீங்க, இந்தியன் பிளேயர்ஸ் போகிறது, அந்த பிளேயர்ஸ் வந்து ஆடுறது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங்கு, ஒரு இடத்தோட எக்ஸ்பர்டீஸ், ஒரு இடத்துக்கு வந்து அதோட நுணுக்கங்களை தெரிஞ்சு ஒரு சில பேர் யூஸ் பண்ணிக்கிறது, இன்னொரு சில பேர் யூஸ் பண்ணிக்க முடியாமல் போகுது நம்ம தரப்புலேருந்து, அதெல்லாம் பற்றி என்ன நினைக்கிறீங்கிறது காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் மீ ஆன் டுடேஸ் எபிசோட்.